ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது திங்கட்கிழமை காலையில. அன்னைக்கு காலையில கொஞ்சம் தூறலோட தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து மழைய வந்து ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆசையா இருக்கும். இப்பலாம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுலேருந்து மழைய பார்த்தாலே ஏதோ ஒரு மாரி விரக்தியா பார்க்குற மாரி தான் இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் தூறல்லாம் போட்டிருந்ததால வாசல்ல வந்து கோலமே வந்து போட முடியலன்றதால மேல போய் செடியெல்லாம் பார்க்கலான்னு வந்து போயிருந்தேன். யாரெல்லாம் வந்து லைஃப்ப வந்து இந்த மாரி வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு சிலவங்க இத வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அத நோக்கி வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே போற போக்குல போய்க்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாரி எதுவுமே இல்லாம, ஒரு கோல் எதுவுமே இல்லாம, ஒரு முயற்சி பண்ணாம அப்படியே இருப்பாங்க. அதுல எந்த மாரி அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு, நம்ம எந்த கோல வந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன். இப்ப நான் வந்து திருச்செந்தூருக்கு வந்து போறோம்னா, நம்ம முடிவு பண்ணி எங்க போறோம்ன்னு வந்து நம்ம முடிவு பண்ணா தான் அந்த இடத்துக்கு வந்து போய் சேர முடியும். நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ணாம நான் மட்டும் ஒரு பஸ்ல வந்து ஏறி உட்காந்தா, அது எங்கேயுமே நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போமாட்டோம் இல்லையா? அந்த மாரி தான் கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து இத நம்ம அடையணும், இத நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்ற மாரி கோல் வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. நம்மள நெறைய பேரு இப்படிதான் எந்த ஒரு இது இது போய் அடையணும் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாம, நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை வந்து போற போக்குல நம்ம போய்க்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் வந்து நமக்கு வந்து உண்டானத வந்து நம்ம போய் அடையாமலே தான் இருக்கோம். அதனால அவங்கவங்களுக்கு என்ன ஒரு கோல் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ, அத நோக்கி கண்டிப்பா ஓடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து நிறைவேறும். இன்னைக்கு காலையில போய் பார்க்குறப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் செடி வந்து ரொம்ப வாடி போயிருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் அவ்ளோ அழகா பூக்கும். அத பார்த்தோனே மனசுக்கே ஒரு மாதிரியா தான் இருந்தது. இதுக்கப்புறம் ரோஸ் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மனசு வந்து கேட்காம வாங்கிட்டு வந்து தான் வைக்க தோணுது. நல்லா பூத்துட்டு இருந்தது. என்னன்னே தெரியல. அந்த குச்சியிலருந்து எல்லாமே வந்து காஞ்சு போச்சு. சரின்னு உடைச்சு விட்டு வந்தேன். ஒரு பக்கமாச்சும் துளுத்து வரட்டும் அப்படின்ற மாரி. இன்னைக்கு என்ன காலையில சமையல் பண்றதுன்னு நேத்தியே யோசிச்சு வச்சுட்டேன். என்னன்னா, இன்னைக்கு காரக்குழம்பு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு, அந்த சொரக்காய் இருக்கு. அத போட்டு கூட்டு வச்சிடலாம் அப்படிங்க. ஏன்னா காரக்குழம்புக்கு இந்த கூட்டு மாரி கொஞ்சம் அள்ளி தொட்டு சாப்பிடுற மாரி வச்சா நல்லா இருக்குன்றதால, நைட்டே வந்து முன்னலாம் வந்து நான் அந்த மாரிலாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். இப்போ வந்து காலையில கொஞ்சம் லேட் ஆகுதுன்றதால, சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டுலாம் கிடையாது. நேத்து ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொரக்காய் வந்து கட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தேன். அதனால காலையில எந்திரிச்சு அப்படியே வந்து சொரக்காய்லாம் போட்டு குக்கர்ல வந்து கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூட்டு ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. கூட்டு ரெசிபி வந்து சொரக்காயா இருக்கட்டும், கோஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, கோஸா இருக்கட்டும், எல்லாம் சொரக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சு ஊத்தி தாளிச்சு எடுத்துருவேன். இது வந்து அந்த கூட்டு மாரி பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு, தொட்டுக்க மாரி வைக்கிறது. இன்னைக்கு சொரக்கா மாரி வச்சிருந்தேன் இல்லையா? இதுக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தல. ஏன்னா வந்து தொட்டு சாப்பிட போறோம் இல்லையா? அதனால வந்து தாளிச்சு மட்டும் கொட்டிட்டேன். இன்னைக்கு காலையில மாவு இல்லன்றதால சப்பாத்தியும், கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அது வந்து கொண்டைக்கடலை குருமா மாரி தேங்காய் அரைச்சு ஊத்தி கொஞ்சமா செஞ்சுட்டு, நேத்து வந்து மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? கொஞ்சமா வடை வந்து செஞ்சுட்டு, மீதி மாவு வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதான் செஞ்சு குடுத்துருந்தேன்.